மோதுவதற்கு தயாராகிவிட்டதா? முட்கள் நிரம்பிய பாதையில் ராகுல் காந்தி எப்படி பயணிக்கப் போகிறார்? இந்திய அரசியல் அரங்கத்தில் இது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது? விவாதிக்கலாம். நம்மோடு டெல்லி அரங்கிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர், இளைஞர் காங்கிரஸில் ராகுல் காந்தியோடு தீவிரமாக இணைந்து பணியாற்றிய திரு மாணிக் தாகூர் எம்பி, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு ராஜா மதுரை அரங்கிலிருந்தும், நம்முடைய சென்னை செய்தி அரங்கிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஜி.சி. சேகர், சமூகவியல் ஆய்வாளர் பேராசிரியர் கிளாட்சன் சேவியர். நாம் பேசலாம். திரு சேகர், இந்த ஒரு அறிவிப்பு என்பது ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நிகழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அண்மையில் நடந்த குஜராத் தேர்தல் வரையிலும் தோல்வி, தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு, புகார்கள், நாடாளுமன்றமே செயல்பட முடியாத சூழ்நிலை. இப்படி தொடர்ந்து காங்கிரஸ் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை சந்தித்து வரக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் எந்த விமர்சனமும் அதை பற்றி இல்லை. எல்லோருமே மனப்பூர்வமாக ஒரு கண்ணீர் மல்க அவர் நேற்று பேசியிருக்கிறார். அதை எல்லோரும் உணர்ச்சி ததும்ப வரவேற்றிருக்கிறார்கள். இது ஒரு திணிக்கப்பட்ட ஒரு அரசியல் என்று சொல்கிறீர்களா? அரசியல் வாரிசாக பார்ப்பதா, அல்லது அவருக்கு இயல்பாக அவருக்கு கிடைத்திருக்க வேண்டிய ஒன்று இப்போது கிடைக்கிறது என்று பார்ப்பதா? அதாவது ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் உண்டு, some are born great, some achieve greatness, some have greatness thrust upon them அப்படிம்பாங்க. அதே கொஞ்சம் மாற்றி some are born leaders, some achieve leadership, some have leadership thrust upon them. இதுல மூணாவது வகை தான் ராகுல் காந்தி. அவர் மேல இந்த தலைமை திணிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இதுக்காக ப்ரிப்பேர் படுத்தப்பட்டவர் தான். இதுக்கு தயாரிக்கப்பட்டு நான் 8 வருஷமாக காங்கிரஸ், யூத் காங்கிரஸ் கொடுத்து ஜெனரல் செக்ரட்டரி ஆக்கி, 2 எலெக்ஷன்ல எம்பி ஆக்கி, இவ்வளவுதான் கொடுத்துட்டு அவரை ப்ரிப்பேர் பண்ணி இவர் தான், அதாவது இப்ப இங்கிலாந்துல பிரின்ஸ் சார்ல்ஸ் எப்படி குவீன் எலிசபெத்துக்கு அப்புறம் பிரின்ஸ் சார்ல்ஸ் தான் அப்படின்னு முடிவாயிருக்கோ, அதே மாதிரி இங்க சோனியா காந்திக்கு அப்புறம் ராகுல் காந்தி தான்ங்கிற காங்கிரஸ் எல்லாரும் ஒரு அரச குடும்பத்தில் அது சரி. ஆனால் நம்முடைய நாடு ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தில் இப்படி ஆனால் காங்கிரஸ் கட்சியில உங்களுக்கு எப்பொழுதுமே அது ஒரு டைனாஸ்டிக் ரூல தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்திரா காந்திக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி, நடுவுல ஒரு இடைப்பட்ட காலத்தில் சோனியா காந்தி ரெடியா தயாராகாத நிலையில் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல நேரு காந்தி குடும்பத்திலிருந்து யாரும் இல்லை. நரசிம்மராவ் அண்ட் சீதாராம் கேசரி அந்த டைத்துல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சோனியா காந்தி வந்த அப்புறம் திருப்பி அதே அந்த நேரு காந்தி பரம்பரை தான் காங்கிரஸ் எப்போதுமே கோல் வச்சிட்டு இருக்காங்க. சோ இது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. அது இட் ஹஸ் பீன் ஃபார்மலைஸ்ட். வாட் ஹஸ் பீன் தேர், அதாவது ராகுல் காந்தி தான் அடுத்த தலைவர், எல்லோருக்கும் தெரிந்த உண்மை இப்போது வெளிப்படையாக ஃபார்மலைஸ் பண்ணிருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி இப்ப ஃபார்மலைஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு காங்கிரஸ் இன்னும் அது அந்த பரம்பரை அரசியலுக்கு காங்கிரஸால தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அந்த கட்சி இருக்குங்கிறது இன்னும் வெளிப்படையா இருக்கு. அவ்வளவுதான். திரு மாணிக் தாகூர், ஒரு பரம்பரை அரசியலிலிருந்து, ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து இவ்வளவு பெரிய ஒரு நாட்டின் தலைமை பதவிக்கு வேறு எவரும் வர இயலவில்லை. அந்த குடும்பத்தின் ஒரு வாரிசாக இருக்கக்கூடியவர்கள் தான் இதற்கு வர முடியும் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறதே, இது ஜனநாயகத்தில் எந்த அளவிற்கு சரியான ஒன்று? முதல்ல உங்களுடைய நீங்கள் அறிமுகம் செய்யும் பொழுது சொன்ன வார்த்தையில ஒரு மாற்றம் செய்ய விரும்புகின்றேன். அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஏ.கே. ஆண்டனி அவர்கள் காங்கிரஸ் காரிய கமிட்டியிலே அவருடைய பெயரை முன்மொழிந்து அனைவரும் தேர்வு செய்து, அதற்கு பின்னாலே நேற்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய 2000 உறுப்பினர்களும் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர் நியமிக்கப்படவில்லை என்பதனை முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்பது, நேரு காந்தி குடும்பத்திலே இருந்து வந்திருக்கிறார், குடும்ப அரசியல் என்றெல்லாம் நீங்கள் கூறினீர்கள். ஒன்றை மட்டும் நாம் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். காங்கிரஸ் கட்சியை ஒருமுகப்படுத்தி ஒற்றுமையாக வைத்திருப்பதற்கு நாங்கள் காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் ஒருவருடைய பேச்சை கேட்கிறோம் என்றால் அது இந்திரா காந்தி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு தலைமை பண்புமிக்க ஒருவருடைய பேச்சைத்தான் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கேட்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அன்னை இந்திரா காந்திக்கு பின்னாலே ராஜீவ் காந்தி அவருடைய பேச்சு கேட்டோம். அதற்கு பின்னாலே நடுவில் ராஜீவ் காந்திக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு 7 ஆண்டுகள் மற்ற தலைவர்களாக இருந்தார்கள். அதிலே காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய இழப்பை சந்தித்ததனுடைய விளைவாக அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலைமை ஏற்க வேண்டும் என்று காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் கேட்டதனுடைய வெளிப்பாடாக காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது நெருக்கடியான சூழ்நிலையில அவர் தலைவரானார்.
காங்கிரஸ் கட்சியை மிகப்பெரிய வெற்றி பாதையில அழைத்து சென்றிருக்கிறார். இப்பொழுதும் காங்கிரஸ் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது. 9 ஆண்டு காலம் அரசாண்டதற்கு பின்னாலே மற்றவர்களுடைய குறை சொல்கின்ற பாங்கு இருக்கின்ற நேரத்தில் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். அவரின் மேலே காங்கிரஸ் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் நம்பிக்கை இருக்கின்றது. அதுதான் மிக மிக முக்கியமானது. எப்போதும் எதிர்க்கட்சி என்ற ஒன்றுதான் நெருக்கடியில் இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் ஒரு சுத்தி 4 புறத்திலும் தாக்குதலை சந்திக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று ஒரு எதிர்க்கட்சி சொன்னால் பரவாயில்லை. தொடர்ச்சியாக 9 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போது ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம் என்று சொல்வது தன்னுடைய கடமை தவறிவிட்டது, காங்கிரஸ் தனக்கு அளித்த வாய்ப்பை சரிவர நிறைவேற்றிக் கொள்ளவில்லை, அதனுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதைத்தானே காட்டுகிறது. கிடையவே கிடையாது. நீங்கள் தவறாக புரிந்து கொள்கின்ற மனப்பான்மை இருப்பதனுடைய விளைவாக அப்படி பார்க்கிறீர்கள். இதை பொறுத்த மட்டிலே இந்த நெருக்கடி என்பது மக்களுடைய மன்றத்திலே மீண்டும் செல்லப் போகிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு முறையும் மக்கள் மன்றத்திலே செல்வதற்கு முன்னாலே தன்னைத்தானே தயார் செய்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களுடைய தலைமை இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இது புதிய பூமியாக மாறும் என்ற மிகப்பெரிய தத்துவத்தினுடைய அடிப்படையிலே இப்பொழுது இளைய தலைமை ஏற்றிருக்கிறார். அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய தலைமையிலே இவர் துணைத் தலைவராக இருந்து ராகுல் காந்தி அவர்கள் வழிநடத்தி செல்ல இருக்கிறார். மக்களுடைய மன்றத்திலே செல்வதற்கு முன்னாலே எங்களை சரி செய்து கொள்வதும், நம்முடைய சிந்தனைகளை சரி செய்து மக்களுடைய எதிர்பார்ப்புகளை எப்படி பூர்த்தி செய்யப் போகிறோம் என்பதனையும் தெரிந்து மாற்றிக்கொள்வதிலே எந்த ஒரு தவறும் இல்லை என்று நம்புகிறோம். திரு கிளாட்ஸ்டீன் இவர் சொன்னதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை மாணிக் தாகூர் சொல்லியிருக்கிறார். நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பொருளை சொல்றார். ஆனால் தவறாக புரிந்து கொள்ளதா இல்ல சரியாக புரிந்து கொண்டோமா என்பதை காலமும் மக்களும் முடிவு செய்வார்கள். இவ்வளவு பெரிய 120 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு குடும்பத்திலிருந்து தலைவர் பதவிக்கு வருவது என்பதும் அவர்களைத்தான் காங்கிரஸ்காரர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், மனப்பூர்வமாக அவர்கள் தலைமையைத்தான் எங்கள் கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் ஏற்கிறார்கள் என்று மாணிக் தாகூர் சொல்கிறார். அப்படியானால் இந்தியாவில் ஒரு தலைமை பதவிக்கான ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறதா, தலைவர்களுக்கான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக அரசியல் வெற்றிடம் மட்டுமல்ல, தலைமைக்கான வெற்றிடம் நிறையவே ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இன்னைக்கு அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னாலோ அரசியல் தலைமைன்னு சொல்லக்கூடாதோ யார் நமக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள், இவர்கள் எப்படி தயாரிக்கப்படுகிறார்கள். ஒரு சாதாரண ஒரு நிறுவனத்தில் கூட அடுத்த தலைவர் யார் என்பதற்கு ஒரு 4-5 ஆண்டுகள் தயாரித்து தான் மேல வராங்க. இப்ப ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒரு ராகுல் காந்தியை மட்டும் இவங்க தயார்படுத்துறாங்க? இருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைப்பிலேயே இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர், ஏன் கோடிக்கணக்கான பேர்கள் இருக்கலாம், ஏன் அவர்களை தயார்படுத்தவில்லை? இப்போ இவர் சொல்றதுல எனக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருக்க விஷயம் என்னன்னா, அவர்கள் சொல்வதை மட்டும்தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொன்னா, அப்ப நாம் இந்த பழைய ரயத்வாரி சிஸ்டம் மாதிரியோ இல்ல பழைய அரசியல் முறைக்கு நம்ம இட்டு செல்றோமா? இங்க ஆட்சி திறன் யாருக்கு இருக்கோ அவர்கள் பொறுப்புக்கு வர வேண்டும். ஆனா இதுல ஒரு விஷயம், இதுல பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தியாவது 8 ஆண்டுகள் இதற்காக தயார் செய்யப்பட்டார். இதை போலவே இந்த நாட்டில் உள்ள அனைத்து காங்கிரஸ்காரர்களும் அனைத்து இளைஞர்களும் தயார் செய்யப்பட்டார்களா? இந்த பதவியை யார் வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற நிலை வந்துச்சான்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குரிய இன்னைக்கு நமக்கு இருக்கு. அப்ப இதை கடைசியை பார்க்கும் பொழுது தொடர்ந்து யாரை தயார் பண்றாங்க, யாரை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களதான் தயார்படுத்துறாங்க. அது ஒரு முக்கியமான இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதே சமயத்துல இவர்களுடைய எதிர்கால திட்டம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். இப்ப ராகுல் காந்தி பற்றியோ அவருடைய பர்சனாலிட்டி பற்றியோ இங்க நம்ம கமெண்ட் பண்ணல. இது வந்த முறையும் எப்படி இவர் தலைவராக செயல்பட போறார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இப்ப இருக்குது. ஆனா பார்க்கும்போது வெளியே ஒரு ஆள் பார்க்கும் பொழுது ஒரு இளைஞர், அவருக்கு தேவையான அந்த பர்சனாலிட்டி இருக்குது, ஒரு மேல்தட்டு வர்க்கத்தை சார்ந்தவர், சாதாரண ஒரு சில காரியங்களில் ஈடுபடுறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது காங்கிரஸ்காரங்களுக்கே ஒரு பிரமிப்பா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, நிறைய காங்கிரஸ்காரர்கள் அவங்களுடைய ஹோம்ஒர்க்கை செய்யாம விட்டாங்களோ, ஏன் அவங்க இல்ல, இவர் இப்படி இருக்கிறாருன்னா இவரே ஒரு மாற்ற கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இவர் தேடுறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடலுக்குள்ள நம்ம போக வேண்டியிருக்கு. நாம் தொடர்ந்து பேசலாம். மதுரை அரங்கிலிருந்து நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த துணைத் தலைவர் திரு H. ராஜா இருக்கிறார். திரு ராஜா, மாணிக் தாகூர் சொன்ன கருத்து, காங்கிரஸ் கட்சி அவர் முறைப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர், அந்தோனி முன்மொழிய காங்கிரஸ் கட்சியுடைய எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனநாயக முறைப்படி அந்த தனித்தலைவர் பதவிக்கு அவர் வந்திருக்கிறார், இதை வாரிசு அரசியல் என்று விமர்சிப்பது நியாயமல்ல என்ற கருத்தை தாகூர் முன்வைக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இந்த பாரத நாட்டிலேயே 2 தேசிய கட்சிகள் தான் இந்த வாரிசு அரசியலுக்கு ஆட்படாத கட்சிகள். ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள்.
மீதி தேசிய கட்சியா இருக்கிற காங்கிரசும் பல மாநில கட்சிகளும் இந்த குடும்ப அரசியல் தான் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நான் இதுல காங்கிரஸ் கட்சி அவரை தேர்வு செய்ததா அல்லது அவரை தெரிவு செய்தாரா என்பதற்குள்ளே போக விரும்பவில்லை. முதலிலே இது இவ்வளவு பெரிய தேசிய அளவிலே விவாதிக்கக்கூடிய ஒரு பொருட்டாகவே நான் நினைக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய உரிமை, யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய உரிமை, செய்திருக்கிறார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுச் செயலாளர் என்கின்ற முறையிலே அவர் டிஃபாக்டோ 2வது இடத்துல காங்கிரஸ் கட்சியில தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தவர் இன்னைக்கு லேபிளை மாத்தி ஜெனரல் செக்ரட்டரிங்கிறதுக்கு வைஸ் பிரசிடென்ட் போடப்பட்டிருக்கு. அப்படி போடப்பட்டிருக்கும் பொழுது இது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே எந்த ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. ஏனென்றால் ஹி இஸ் நாட் அ கிரீன் ஹார்ன். இந்த புதிதாக இவர் வரவில்லை. 8 ஆண்டுகள் ட்ரைட் அண்ட் டயர்டு. இவர் பல்வேறு இடங்களில் இவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் தோல்விகளை தான் சந்தித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்டினுடைய கொந்தளிக்கின்ற பிரச்சனைகள் எதிலும் தெளிவான ஒரு கருத்து கூட இன்று வரை அவர் வெளியிடாத ஒரு தலைவராகவே காட்சியளிக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஏதோ லேபிள மாத்தினதுனால இது காங்கிரஸ் கட்சியில தாக்கம் ஏற்படுத்துமா, நாட்டில் ஏற்படுத்துமானா, இட் வில் நாட் ஹேவ் எனி இம்பாக்ட் ஈவன் வித்தின் காங்கிரஸ். அந்த காங்கிரசுக்கு இன்னைக்கு அருமை சகோதரர் மாணிக் தாக்கூர் அவர்கள் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டார். இன்று எல்லா விதத்திலும் ஒரு பெரிய கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல காங்கிரஸ் இருக்கு. அதனால நாங்க அதை வெளில கொண்டு வர்றதுக்காக இப்ப தயாரிப்புல இறங்கி இருக்கிறோம்னு. இந்த 8 ஆண்டுகளாக இவருடைய செயல்பாடும் இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷனுக்கு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டரா இல்லையா? ஆகவே அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு லேபிள மாத்துறதுனால கண்டென்ட் இஸ் ஒன்லி ராகுல் காந்தி. ஆகவே லேபிள மாத்துறதுனால என்ன ஒரு பெரிய தாக்கத்தை இது கட்சிக்குள்ளே ஏற்படுத்த போகிறது? நாட்டை பற்றி பேசுவது தேவையில்லாத. திரு ராஜா, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் காங்கிரஸ் இன்றைக்கு மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சியின் எதிர்காலமாக பார்க்கப்படக்கூடியவர் ராகுல் காந்தி. அவருக்கு இப்போது ஒரு அரியாசனம் தரப்பட்டிருக்கிறது அந்த கட்சியிலே. எனவே இது ஒரு நாட்டின் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்திதான். இது அவர் எந்த அளவிற்கு கடந்த காலத்தில் செயல்பட்டார், வரும் காலத்தில் சவால்களை எப்படி அவர் எதிர்கொள்கிறார் என்பதை பற்றியெல்லாம் அடுத்த அமர்வில் நாம் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும்.